வெல்கம் டு கிட்ஸ் ஆக்டிவிட்டி வேர்ல்டு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். கதை பேர் ஒற்றுமையே பலம். ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி இருந்தாங்களாம். அவருக்கு 3 பசங்களாம். அந்த 3 பசங்களும் எப்பையும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். பாவம், அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையா. அவர் சொல்லி சொல்லி பார்த்தாராம். இவங்க 3 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் அவர் யோசித்து உங்களுக்கு என்ன பண்ணலாம், எப்படி புரிய வைக்கிறதுன்னு அவருக்கு தெரியலையாம். அப்போது மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருந்தாராம், என்ன பண்ணலான்னு. அப்போது அவருக்கு உடனே ஒரு ஐடியா வந்துச்சான். சரி, இவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்தோடனே அவங்க 3 பசங்களையும் கூப்பிட்றாங்களாம். கூப்பிட்டு, இங்கே வாங்க பசங்களா, நீங்கள் போய் குச்சி எடுத்துகிட்டு வாங்க, எவ்வளோ முடியுதோ அவ்வளோ குச்சி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம். சரின்னு அவங்க 3 பசங்களும் சரின்னு போய் எடுத்துகிட்டு வந்துட்டாங்களாம். எடுத்துகிட்டு வந்தோடனே அந்த 3 குச்சிகளையும் சேர்த்து கட்டினாங்களாம் கயிறு வச்சு. கட்டினதுக்கப்புறம் அந்த பண்டில் இருக்குல்ல, அது எடுத்து ஃபஸ்ட்டு பையன்கிட்ட கொடுத்தாங்களாம். இதை நீ உடச்சி காமி அப்படின்னு. அந்த பையன் என்ன சொன்னா, நான் 1 நிமிஷத்தில் உடச்சிருவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பாவுக்கு லைட்டாக சிரிப்பு வந்துருச்சான். சரி, நீ பார்க்கலாம் அப்படின்னாரான். சரின்னு ட்ரை பண்ணானா. ஆனால் அவனால் உடைக்க முடியலையாம். சரின்னு அடுத்த பையன்கிட்ட கொடுத்தாங்களாம். அடுத்த பையனும் நான் பாருங்க டக்குன்னு உடைக்கிறேன் அப்படின்னு அவனும் ட்ரை பண்ணி பார்த்தானா. அவனாலையும் உடைக்கவே முடியலையாம். சரி, அந்த பண்டிலை வாங்கி 3வது பையன்கிட்ட கொடுத்தாங்களாம். நீ உட அப்படின்னு. சரி, இப்போ பாருங்க, நான்லாம் ரொம்ப ஸ்பீடாக உடச்சிருவேன், என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொன்னானா. அப்பையும் அவங்க அப்பாவுக்கு சிரிப்பு வந்துச்சா. சரி, நீ பார்க்கலாம் அப்படின்னாங்க. அவனும் ரொம்ப ட்ரை பண்ணி உடைக்க ரொம்ப ட்ரை பண்ணானான். ஆனால் முடியவே இல்லையாம். அப்புறமா அவங்க அப்பா அந்த பண்டிலை வாங்கி அதை கட்டியிருக்கிறத அவுத்துட்டு ஒவ்வொரு குச்சியாக 3 பேர்கிட்டையும் கொடுத்தாங்களாம். இப்போது இந்த 3 குச்சியும் உடச்சி காமிங்க அப்படின்னாங்களாம். சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அவங்க 3 பேரும் அந்த குச்சியை உடச்சிட்டாங்களாம். அப்போது அவங்களுக்கு புரிஞ்சதான் அவங்க அப்பா என்ன சொல்ல வராங்கன்னு. இவங்க தனித்தனியாக சண்டை போடும்போது பிரச்சனையை இன்னொருத்தங்க அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு வந்து இவங்களுக்கு சாதகமாக இல்லாமல் அவங்க சாதகமாக வச்சுப்பாங்க. ஆனால் ஒத்துமையாக இருக்கும்போது யாராலையும் இவங்களை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களாம். அவங்க அப்பாவும் இவங்களுக்கு புரிய வச்சுட்டாரா. ஒரே சந்தோஷமாக. இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம எப்பயுமே ஒத்துமையாக இருக்கணும். ஒற்றுமையே பலம். நன்றி.